வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் பிரபின் குமாரில் இருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, உங்களுடைய பட்டா நம்பர், சர்வே நம்பர், பத்திர நம்பர் எதுவுமே வேண்டாம். எந்த நம்பரும் இல்லாமல் இருந்தாலும் உங்களுடைய நிலத்தினுடைய பட்டாவை ஈஸியாகவே நம்ம டவுன்லோடு பண்ணிக்கலாம். அது எப்படி நம்ம டவுன்லோடு பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதனால் இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதே மாதிரி பயனுள்ள வீடியோலாம் தொடர்ந்து நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கும். ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிடுங்க. நான் கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிடுறேன். சர்ச் பாக்ஸில் நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணிடுங்க. சர்வீஸ் ஸ்பேஸ் விட்டு டிஎன் ஸ்பேஸ் விட்டு ஜிஓவி அப்படி டைப் பண்ணி நீங்கள் சர்ச் கொடுத்துருங்க. இந்த மாதிரி தான் நீங்கள் டைப் பண்ணி சர்ச் கொடுத்தோன்னா சர்வீஸ் டிஎன் ஸ்பேஸ் விட்டு ஜிஓவி அப்படி டைப் பண்ணி சர்ச் கொடுத்துருங்க. சர்ச் கொடுத்தா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் வரும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, சர்வீஸ் ஆஃப் லேண்ட் ரெக்கார்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. நான் கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் வரும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னு சொன்னாலும் நிறைய ஆப்ஷன் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மேலே இருந்து கீழே வரும்போது செகண்ட் ஒரு ஆப்ஷன் பாருங்க, பட்டா சிட்டா புலப்பட விவரங்களை பார்வையிடன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. நான் கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் வரும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய மாவட்டத்தை நீங்கள் தேர்ந்தெடுங்க. ஸோ எங்களுக்கு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி. ஸோ நான் கன்னியாகுமரியை தேர்ந்தெடுத்துறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வட்டம், உங்களுக்கு என்ன வட்டமோ அதை நீங்கள் தேர்ந்தெடுத்துங்க. வட்டம் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா தாலுகா, எங்களுக்கு கல்குளம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கிராமம், அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுடைய லேண்ட் இருக்கிற கிராமம் எதுவோ அதை நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணிடுங்க. கிராமம் நிறைய கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் அதான் டைப் பண்ணிட்டேன். டைப் பண்ணிவிட்டு கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு வாங்க. ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா இதிலே கொடுத்துருக்கு, உங்களுக்கு 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. பட்டா எண், புல எண், பெயர் வாரியான. உங்கள்கிட்ட பட்டா எண்ணோ புல எண்ணோ இது இல்லாமல் இருந்தால் நீங்கள் விட்டுறலாம். பெயர் வாரியான தேடல் அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. நான் கிளிக் பண்ணுறேன். நான் கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணால் அந்த நிலம் யாருடைய பேரில் இருக்கோ ஸோ அவங்களுடைய பேருனுடைய முதல் 3 லெட்டரை இதில் கரெக்டாக நீங்கள் டைப் பண்ணிடுங்க. ஸோ நான் டைப் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் அந்த 3 லெட்டரை டைப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் கையில் எந்த மொபைல் நம்பர் இருக்கோ ஸோ அந்த மொபைல் நம்பரை இதில் நீங்கள் டைப் பண்ணிவிட்டு கடவுச்சொல்லை பெற அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் டைப் பண்ணிட்டேன். டைப் பண்ணிட்டா இதில் பார்த்தீங்கன்னா கடவுச்சொல்லுக்கு உங்களுக்கு ஒரு 2 நிமிஷம் டைப் பண்ணுவாங்க. பாருங்கள் கொடுப்பாங்க. உங்களுக்கு ஓடிபி பார்த்தீங்கன்னா மேலே எனக்கு மெசேஜ்லேயே வந்துட்டு அந்த ஓடிபியை இதில் டைப் பண்ணிவிட்டு ஓடிபி உறுதி செய் அந்த ஆப்ஷனை இதில் கிளிக் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு வந்த மொபைலுக்கு ஓடிபியை டைப் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தா இந்த மாதிரி தான் காட்டும். உங்கள் ஒரு முறை கடவு சொல்லி சரிபார்க்கப்பட்டது. ஓகேவே தொடர்ந்து சமர்ப்பிக்க இந்த ஆப்ஷனை ஓகே நீங்கள் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். நீங்கள் டைப் பண்ண உங்களுடைய பேரில் 3 லெட்டரில் யாருடைய பேர்லாம் ஷோ ஆகுதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். இதில் உங்களுடைய பேர் ஷோ ஆகுதான்னு சொல்லிட்டு பாருங்கள். நான் டைப் பண்ண பேர் இங்கே ஷோ ஆகுது. ஸோ அதனால் அந்த ஆப்ஷனை நான் கிளிக் பண்ணிடுறேன். கிளிக் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மேத்தமெட்டிக்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த மேத்தமெட்டிக்ஸை இதில் நீங்கள் சால்வ் பண்ணணும். சால்வ் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சமர்ப்பிக்கன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ சம்டைமு டெக்னிக்கல் இஷ்யூனால் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சமர்ப்பி கொடுத்தாலும் உங்களுக்கு ஓப்பன் ஆகாமல் இருக்கும். அந்த டைம் நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த உங்களுடைய இது ஒரு நம்பர், அதாவது பார்த்தீங்கன்னா இது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பட்டா எண், அந்த எண்ணை நீங்கள் காப்பி பண்ணியோ நீங்கள் ஒரு நோட்லேயே எழுதி வச்சுருங்க. நான் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை டைப் பண்ணிவிட்டு இந்த மேத்தமெட்டிக்ஸ் சால்வ் பண்ணுறேன். 16 11 11 அது டைப் பண்ணிவிட்டு கீழே சமர்ப்பிக்கன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை நான் கிளிக் பண்ணுறேன். நான் கிளிக் பண்ணியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் கிளிக் பண்ணால் நம்முடைய பட்டா ஈஸியாகவே நமக்கு டவுன்லோடு ஆகிரும். டவுன்லோட் ஆகி நீங்கள் இதை செக் பண்ணிக்கலாம். சம்டைம் இந்த ப்ரொசீஜரில் உங்களுக்கு ஓப்பன் ஆகலைன்னு சொன்னால் நீங்கள் உங்களுடைய பட்டா எண்ணை நீங்கள் ஆல்ரெடி நோட்டில் எழுதி வைக்க சொன்ன போல் நீங்கள் ஞாபகமாக எழுதி வச்சுருங்க. எழுதி வச்சுட்டு வேறு ஒரு மெத்தட் இருக்குது, அந்த மெத்தட் விளையாட்டு ஈஸியாகவே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதே போல் நீங்கள் ஹோம் பேஜ் திரும்ப ஓப்பன் பண்ணிடுங்க. இதோடைய உங்களோட மாவட்டம், வட்டம், கிராமம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் பட்டா எண்ணை அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் ஆல்ரெடி நோட்டில் நோட் பண்ணிக்கிட்டு அந்த பட்டா எண்ணை நீங்கள் கரெக்டாக இதில் டைப் பண்ணணும். டைப் பண்ணிவிட்டு
பட்டா எண்ணை இதில் டைப் பண்ணிவிட்டு ஆல்ரெடி சொன்ன போல் உங்களுடைய மொபைல் நம்பரை டைப் பண்ணி உங்களுக்கு ஒரு கடவுச்சொல் வரும். அந்த கடவுச்சொல்லை நீங்கள் டைப் பண்ணி நீங்கள் சப்மிட் கொடுத்தா ஈஸியாகவே உங்களுடைய பட்டாயை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருன்னு சொல்லிட்டு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்க வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள்